கேரளாவின் கொல்லத்தை சேர்ந்த டூரிஸ்ட் கார் ஓட்டுநர் ஃப்ரெட்ரிக் என்பவர் ஆஸ்திரேலியா சுற்றுலா பயணிகளை கேரளத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். கார் ராமேஸ்வரம் ஊருக்குள் ஒரு வழி பாதையில் நுழைந்ததாக கூறி போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். அரசு பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்களை பின்தொடர்ந்து காரை ஓட்டிச் சென்றதாக கேரள ஓட்டுநர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த காரை விரட்டிச் சென்ற ராமேஸ்வரம் போக்குவரத்து போலீசார் அந்த காரை மறித்து நோ என்ட்ரியில் எதற்காக காரை ஓட்டி வந்தீர்கள் என கேட்டு ஓட்டுநரை இறங்க கூறினர். அவர் அவ்வளவு பெரிய பேருந்து போகுது, இருசக்கர வாகனங்கள் போகுது, காருக்கு மட்டும் நோ என்ட்ரியா என்று கேள்வி கேட்டதால் போலீசாருடன் வாக்குவாதம் வலுத்தது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் 3 பேர் சேர்ந்து தங்களிடம் நியாயம் கேட்ட அந்த கேரள ஓட்டுநரை பிடித்து காரில் இருந்து இறக்கி ஆட்டோவில் இழுத்து போட்டு காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றனர். எந்த தவறும் செய்யவில்லை, காவல் நிலையம் வந்தால் பொய் வழக்கு போடுவீர்கள் என்று கூறி அந்த ஓட்டுநர் வர மறுத்த நிலையில் அவர் குடிபோதையில் கலாட்டா செய்வதாகவும் தங்கள் மீது காரை ஏற்ற முயன்றதாகவும் அதிவேகத்தில் காரை ஓட்டி வந்ததாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறினர் போக்குவரத்து போலீசார். ஒரு கட்டத்தில் அந்த ஓட்டுநரை சிலரது துணையுடன் அடித்து இழுத்து கட்டாயப்படுத்தி ஆட்டோவில் இழுத்து போட்டு காவல் நிலையம் கொண்டு சென்றனர். காவல் நிலையம் சென்ற பின்னர் கேரள ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக கூறி 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அனுப்பி வைத்ததாக போக்குவரத்து போலீசாரான பிரதாப் சிங், ரவி வர்மா ஆகியோர் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் காருக்குள் இருந்து எடுத்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள கேரள கார் ஓட்டுநர் ஃப்ரெட்ரிக் அரசு பேருந்து சென்ற சாலையில் தான் சென்றதாகவும் அது நோ என்ட்ரி என்று தமிழ்நாடு போலீசார் தன்னை தாக்கி அராஜகமாக நடந்து கொண்டதாகவும் முதலமைச்சருக்கு புகார் தெரிவித்துள்ளார். അവിടുത്തെ വണ്ടികൾക്ക് ഇൻഷുറൻസ് വേണ്ട, നമ്പർ പ്ലേറ്റ് വേണ്ട. ഒരു ബൈക്കിനകത്ത് 4 പേരും 5 പേരും ഒക്കെ പോകും. ഓട്ടോറിക്ഷയ്ക്കകത്താണെങ്കിൽ 20-25 പേരൊക്കെയാണ് പോകുന്നത്. അതേപോലെ പോലീസ്. പക്ഷെ ഇവിടെ കാണിക്കുന്നതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഭയങ്കര അന്യായമാണ്. 2 നിയമമാണ് അവിടെ കേരളത്തിൽ നിന്ന് വരുന്നവർക്ക് വേറൊരു നിയമം, തമിഴ്നാട്ടുകാർക്ക് വേറൊരു നിയമം. போலீசார் கூறியபடி டூரிஸ்ட் கார் ஒரு வழி பாதையில் சென்றால் சம்பந்தப்பட்ட காரின் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டு அபராதம் விதித்திருக்கலாம். அதை விடுத்து அந்த காரை விரட்டி சென்று அந்த ஓட்டுநரை ஏதோ சர்வதேச தீவிரவாதி போல போலீசார் அடித்து இழுத்து செல்லலாமா? இது எந்த வகையிலான மனித நேயம் என்றும், மது அருந்தியிருந்தார் என்றால் பிரீத் அனலைசர் வைத்து ஏன் சோதனை செய்யப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ள கேரள நெட்டிசன்கள் அவரது வீடியோவை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு டேக் செய்து வருகிறார்கள். இதற்கிடையே கேரள ஓட்டுநர் ஃப்ரெட்ரிக் வெளியிட்டிருக்கும் தமிழ்நாடு போக்குவரத்து போலீஸ் வீடியோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டான நிலையில் ராமேஸ்வரம் போலீசார் ஒரு நாள் கழித்து அவர் மீது 296B
132, 351 ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சம்பவம் இந்த சம்பவத்தின் சிக்கலை மேலும் அதிகமாக்கி இருக்கிறது. ஓட்டுநரிடம் அத்துமீறிய போக்குவரத்து போலீசார் மீது தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஓட்டுநர் ஃப்ரெட்ரிக் கேரளத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களின் அத்துமீறலையும் இருசக்கர வாகன ஓட்டியை தாக்கிய கும்பலை தட்டி கேட்டு வீடியோ வெளியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் பிரபுராவ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.